தொடர்பு இருக்கிறது என்று பார்ப்போம். பற்றாத இம்மூன்றும் விண்முதல இம்பூதங்கள். இந்த பற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, இந்த மூன்றும் விண்முதல் ஐம்பூதங்கள், பஞ்சபூதங்கள். விண்வெளி, காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாக இருப்பதும் அதுவே. பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் மூன்றும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். பற்றாத இம்மூன்றும் விண்முதல் ஐம்பூதங்கள், வான்கோள்கள், உலகம், உயிர்கள், ஓர் அறிவு முதல் ஆறாம். அப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த இடத்துல இறையாற்றல் இல்ல, இறையாற்றல் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல், அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால தனக்குள்ளாகவே மடிப்பு விழுந்து அது மீண்டும் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாலேயே சுழலும் போது விண் என்று சொல்றோம், பரமாணுன்னு சொல்றோம். பரமாணுன்னா அதை விட இன்னும் நுண்ணியது இல்லை என்ற போதுதான் பர என்ற வார்த்தை வரும். இந்த பிரபஞ்சத்தை உணரணும்னு சொன்ன மனிதன் இறைநிலை ஒன்று, அதனுடைய தன்னிருக்க சூழ்ந்தாழ்த்தல் ஒன்று, அதனால ஏற்பட்ட விண் என்ற நுண்துகள் ஒன்று. அந்த நுண்துகளுக்கும் மீண்டும் இறைவெளியின் அழுத்தத்துக்கும் உரசல்ல ஏற்பட்ட அலை காந்தம் ஒன்று. இந்த காந்தம் என்பது விண்துகள்கள் எப்பொழுதும் தனியாகவே இருக்க முடியாது, கூடிக்கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் விண்துகள் கோடான கோடி உற்பத்தி ஆகி போச்சு. ஒன்றை ஒன்று அதை தள்ளி நிறுத்தக்கூடிய சக்தி அதனுடைய அலையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் சேர்த்து சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கக்கூடியது இறைவெளி அல்லவா. அதனால அவை நெருக்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொன்றும் தன்னை விலக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றலால பல வகையான அழுத்த வேறுபாடு, விண்வெளி, காற்று, வெப்பம், நீர், நிலம், இவ்வாறு ஐந்தாக பிரித்தாலும் விண்ணில இருந்து வரக்கூடிய அலை இருக்கிறது இல்லையா, அது இடத்துக்கு இடம் சுழற்சி விரைவுக்கு தகுந்தவாறு வேறுபடும். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு அலை, காந்த அலை, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றம் பெறுகிறது. அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்று 5 தன்மாற்றங்களாக பஞ்ச தன்மாத்திரை என்று சொல்வார். எந்த இடத்துல காந்தம் இறைவெளியாட கலக்கிறதா அந்த காந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சத்திலே எல்லா இயக்கங்களுக்கும் காரணமாக வந்து விடுகிறது. தானே இந்த காந்த சக்தியினுடைய ஆற்றலை அலை அலையாக வெளியேறும் போது தனக்குள்ளாக புலன்களையும் உற்பத்தி செய்து கொள்கிறது. அதைத்தான் ஜீவன்கள் என்று சொல்றோம், உயிரினம்னு சொல்றோம்.